எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அண்டர் வேல்யூட் சீரீஸ்ல இன்னைக்கு அண்டர் வேல்யூட் மோட் அல்லது மோனோபோலி கம்பெனிகளை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த டிசம்பர் மாதம் நம்ம மோட் அப்படின்னா என்ன, மோனோபோலி அப்படின்னா என்ன, அப்புறம் வாரன் பஃபெட் ஏன் மோட் கம்பெனிகளையே விரும்பி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 சரியான மோட் கம்பெனிகளையும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மோட் கம்பெனிகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில விடுபட்ட மோட் கம்பெனிகளும் இருக்கு. அது எல்லாம் சேர்த்து 50க்கும் மேலான மோட் கம்பெனிகளை என்னோட கூகுள் ஷீட்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஷீட் லிங்க் அப்புறம் நம்ம முன்னாடி போட்ட வீடியோ ரெண்டுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மோட் கம்பெனிகள்லேருந்து தான் நம்ம ஒரு 10 மோட் கம்பெனிகளை ஃபில்டர் பண்ண போறோம். அடுத்து எப்படி அதை ஃபில்டர் பண்ண போறேன்னு சொல்றேன். மோட் கம்பெனி மட்டும் இல்லை, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அண்டர் வேல்யூட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 ஃபில்டர் இருந்தால் போதும். முக்கியமாக மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மோட் கம்பெனிகளுக்கு லார்ஜ் கேப்பாக தான் இருக்கும். அதனால நான் அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல. இன்ட்ரின்சிக் வேல்யூ நிச்சயமாக ஹையராக இருக்கணும் கரண்ட் ப்ரைஸை விட. அதுதான் ரொம்ப முக்கியம். பி ரேஷியோ, பெக் ரேஷியோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சீப்பான நல்ல கம்பெனியை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஏர்னிங் பர் ஷேர், ஆர்ஓஇ, ஆர்ஓசி இதெல்லாம் 10க்கு மேலே இருந்தால் அது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, வருமானம் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்புறம் முக்கியமாக டெட், கடன் மட்டும் கம்மியாக இருக்கணும். ஒரு 1க்கு கீழே டெட் ஈக்விட்டி இருந்தாலே போதும், ரொம்ப சேஃபான கம்பெனின்னு அர்த்தம். ஸோ இந்த 6 ஃபில்டர்களை சேம் மோனோபோலி மோட் கம்பெனிக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இன்னமும் நிறைய பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் மார்க்கெட் இப்போவும் அபரிமிதமாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு செக்டாராக தான் இருக்கு. இதில் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது எல்ஐசி தான். ஸோ எல்ஐசி தான் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக். ஏன்னா கிட்டத்தட்ட 65லேருந்து 70% மார்க்கெட் ஷேர் எல்ஐசிக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கு. எல்ஐசியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சீப்பான இன்சூரன்ஸ் கம்பெனி எதுன்னு கேட்டால் எல்ஐசி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா அதோட பி ரேஷியோ கவனிங்க. இண்டஸ்ட்ரி பி 77க்கும் மேலே இருக்கும்போது இதோட பி 13க்கும் கீழே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெக் ரேஷியோ, அதோட வளர்ச்சி விகிதத்தோட அதோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணால் நிச்சயமாக ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி தான். இது ஒரு 700லேருந்து 800க்குள்ள, அந்த 800 சொச்சம் ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தப்ப ரொம்ப மோசமாக ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது கடந்த 6 மாசமா. அது இப்போ ரீசண்டாக ஒரு மாசமா அது ஃபுல்லாக மாறி நல்லா மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட மார்க்கெட் ஷேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, இபிஎஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி எது எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் தான் ப்ரமோட்டருங்கிறதால 96%க்கும் மேலே கவர்மெண்ட் கிட்ட தான் இதோட டோட்டல் ஹோல்டிங் இருக்கு. அப்புறம் ஒரு 21% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்கிறதால நிச்சயமா இது கூடிய சீக்கிரம் அதை நோக்கி பயணப்படும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இந்திய ஆர்மியும் சரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சரி, ரொம்ப அதிகமாக உள்நாட்டிலே நிறைய விஷயங்களை இப்போ ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ரஃபேல் விமானம் போல நிறைய விஷயங்கள் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணாலும் நம்ம உள்நாட்டு உற்பத்தி, முக்கியமாக ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் மற்ற தளவாட விஷயங்கள், ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான தளவாட விஷயங்கள் உள்நாட்டிலே நிறைய உற்பத்தி பண்ணுறது மிக நல்ல விஷயம். ஸோ இதில் கோலோச்சிக்கிட்டு ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு. அது வேற எதுவும் கிடையாது, HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இது நம்ம கோர் மோட் லிஸ்ட்ல விடுபட்ட ஒரு மோட் கம்பெனி. ஹெலிகாப்டர் அப்படின்னாலே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு இதோட மார்க்கெட் ஷேர் 90%க்கும் அதிகம். ஒரு 6000 கிட்ட போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்ப அதுக்கப்புறம் கீழே போக ஆரம்பிச்சது. நிறைய வாட்டி இந்த ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் தொடர்ந்து ஆல் டைம் ஹையை நோக்கி தான் அடிக்கடி போயிட்டு இருக்கிற ஒரு நல்ல பங்கு. இதோட பி ரேஷியோ கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பியை விட பாதி இருக்கு. பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகம்னாலும் இன்னமும் இது மேலே போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எது எடுத்தாலும் பாசிட்டிவ். எஃப்ஐஐயும் இப்போ ரீசெண்டாக நிறைய அவங்களோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ HAL ஒரு சரியான அண்டர் வேல்யூட் மோட்.
மோட்டில் மூணாவது ஏரியா பார்த்தீங்கன்னா அனல் உற்பத்தி அல்லது தெர்மல் பவர். நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் இதில் வந்திருந்தாலும் இப்போதும் வந்து அதிக மார்க்கெட் ஷேரில் என்டிபிசி தான் வந்து நம்பர் 1 இருக்கு. என்டிபிசி நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நான் ஒரு கிட்டத்தட்ட 3-4 மாதமாக மானிட்டர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக மே மாதத்துலேருந்து நல்லா வந்து பெக் ரேஷியோ குறைஞ்சது. ஏன்னா கடந்த காலாண்டு வருமானம் வந்து சிறப்பாக இருந்ததால். அது மட்டும் இல்லாமல் இதோட பி ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூட் பவர் ஸ்டாக் எதுன்னு கேட்டால் என்டிபிசி. இது வந்து ஒரு 25% மேலே கீழே விழுந்து ஒரு 330 ரேஞ்சிலே இப்போதைக்கு இருக்கு. இருந்தாலும் இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 450 கிட்ட. ஸோ இது நிச்சயமாக திரும்ப அந்த அளவுக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புள்ள ஒரு பங்கு. அதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக எஃப்ஐ இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய பார்த்துட்ருக்கோம். போர் பதட்டம் அப்புறம் வேற விதமான எக்கனாமிக் ரெசிஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது பவர் யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஏரியா தான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி பார்க்க போனால் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்பர் 1 85% மேலே ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி தான் பவர் கிரிட். அதுதான் நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற மோட் கம்பெனி. 85% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சுட்டு இருக்கிற பவர் கிரிட் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் அடிக்க முடியாத ஒரு மோட் அல்லது மோனோபோலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ சேமாக தான் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇயை டிஃபைன் பண்ணுறதே வந்து பவர் கிரிட் தான். பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகம்னாலும் இது இன்னமும் வந்து மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்னா ஒரு 20% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எஃப்ஐ புதுசாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதிகமாக ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இது வந்து கூடிய சீக்கிரம் திரும்ப ஆல் டைம் ஹை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 5ஆவதா இருக்கிறது கோல் மைனிங். கோல் மைனிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வருது கோல் இந்தியா. நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்திரமாக இருக்கணும், ஒரு நிலையான டிவிடெண்ட் வருமானம் வரணும் அப்படின்னா கோல் இந்தியா ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா டிவிடெண்ட் மட்டுமே 6-7% நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அதோட இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா பெருகி வந்துகிட்டே இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 540க்கு மேலே இருந்தாலும் ஒரு 27% கீழே விழுந்து 400க்கும் கீழே நல்ல சீப்பாக கிடைக்குது. ஏன்னா பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி. பெக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுது. அலுமினியம் மற்றும் காப்பரோட தேவை உலகளாவிய அளவில் அதிகமாக ஆயிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஹிண்டால்கோ தான் அலுமினியம் காப்பரில் ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கிற ஒரு கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா 772 வரைக்கும் போயிட்டு இப்போ 650க்கும் கீழே வந்திருக்கு. கடந்த சில மாதங்களாக இதோட வேல்யூவேஷன் நான் கவனிச்சப்ப அதிகமாக இருந்தது. இப்போ நல்லா கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ பாதிக்கும் கீழே, பெக் ரேஷியோ 0.26 தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஃபண்டமெண்டல்ஸோட ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு அலுமினியம் ப்ளஸ் காப்பர் ஸ்டாக் எதுன்னு கேட்டால் ஹிண்டால்கோ. அடுத்ததா நம்ம பார்க்க போற நிறுவனம் இந்திய நாட்டுக்கு பெருமை மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மாதிரி ஒரு பகை நாட்டுக்கு நிச்சயமா வயிற்றுல புளிய கரைக்கிற ஒரு நிறுவனம் பில்டர்ஸ். ஒரு 3 மாசம் முன்னாடி இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து சீப்பா கிடைக்குதுன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-50% கிட்டத்தட்ட மேலே போயிருக்கு. அப்படி இருந்தாலுமே மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெச்ஏஎல் மாதிரி அடிக்கடி ஸ்டாக் ஸ்பிளிட் அப்புறம் வந்து போனஸ் கொடுத்தும் ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருக்கு. ஏன்னா இதோட மோனோபோலிஸ்டிக் நேச்சர். ஏன்னா வேற யாருமே வந்து இவங்க அளவுக்கு வந்து நம்ம நாட்டுக்காக ஷிப் பில்ட் பண்ணி தரது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ ஏன் ஒரே மாதிரி இருக்குன்னா அதே ரீசன் ஹெச்ஐஎல் மாதிரியே. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு ரேஷியோவே கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு கம்பெனி. பெக் ரேஷியோ நான் பார்த்த வரைக்கும் 2க்கு கீழே வந்து இருந்தாலே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதுக்கு கீழே 1.5க்கு மேல் கீழே வந்து நான் பார்த்ததில்லை. இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன இந்தியன் கவர்மெண்ட். ஸோ எப்படி பார்த்தாலுமே தொடர்ந்து நம்ம சைக்கிளிக்கலாக இருந்தாலுமே நமக்கு வந்து நம்ம பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண ஆரம்பிச்சோம்னா போர்ட்ஃபோலியோ சடனாக வந்து ரொம்ப ஸ்பைக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டாக்கே போதும்.
லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா எல்ஐசி அப்படிங்கிறது மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் ரீஇன்சூரன்ஸ் அப்படின்னாலே இன்னொரு இந்தியன் பிஎஸ்யூ கம்பெனி இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. 90% மேல ஜெனரல் மற்றும் ரீஇன்சூரன்ஸ்ல இவங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 525லேருந்து 25% கீழே விழுந்து 400க்கும் கீழே கிடைக்குது. பி ரேஷியோ பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பியை விட 3 மடங்குக்கும் மேல ரொம்ப கம்மியா கிடைக்குது. பெக் ரேஷியோ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே ரொம்ப சீப்பான ஸ்டாக் பெக் ரேஷியோ படி எதுன்னு பார்த்தா இதுதான். ஏன்னா 0.1க்கும் கீழே இருக்கிறதால ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி எதுன்னு கேட்டால் இதுதான். அப்புறம் டிவிடெண்ட் கொஞ்சம் டீசெண்டாக கொடுக்குறாங்க, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு, மற்ற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு. கோல் மைனிங்கில் மார்க்கெட் ஷேர் மோனோபோலி கோல் இண்டியா. மற்ற மினரல்ஸில் மைனிங் பண்ணுறதுல நம்பர் 1 NMDC. அதுலேயும் முக்கியமாக இரும்பு தாது வெட்டி எடுக்கிறதுல இவங்க ரொம்ப பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக ஒரு 73க்கும் கீழே இருக்கு. பி ரேஷியோ பெக் ரேஷியோ ரொம்ப கம்மி. டிவிடெண்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்குறாங்க. எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வாட்ச் லிஸ்டில் வைக்க வேண்டிய ஒரு நல்ல மோனோபோலி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், விசா ப்ராசஸிங் கம்பெனி. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் நிறைய விசா ப்ராசஸிங்க்கு ஒரு சரியான மார்க்கெட் ஷேர், அதாவது கிட்டத்தட்ட 80%க்கும் மேலே விசா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது இந்த கம்பெனி தான், BLS இன்டர்நேஷ்னல். மோனோபோலி மற்றும் மோட் கம்பெனிகள் பார்த்தா பொதுவாக PSUவாக தான் இருக்கும். ஒரு சில கம்பெனிகள் HUL, டாபர், மாரிகோ மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல, அதாவது அண்டர் வேல்யூடு மோனோபோலி மோட் ஸ்டாக் லிஸ்ட்ல ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனி எதுன்னா BLS. நம்ம அதிகமாக இதுக்கு முன்னாடி பார்க்கல, ஒரு வாட்டி தான் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் இதோட என்ன நேச்சர்னா, விசா ப்ராசஸிங்கில் இவங்களுக்கு 80% மார்க்கெட் ஷேர் இருக்கு, வேற எந்த கம்பெனியும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள்லேயும் உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைய விலை 400க்கும் கீழே கிட்டத்தட்ட ஒரு 25% கீழே விழுந்திருக்கு. பி ரேஷியோ பெக் ரேஷியோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு. 70% ப்ரமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 10% FIA வச்சிருக்காங்க. அப்புறம் DAயும் 10%க்கு மேலே இருக்கும். ஸோ பப்ளிக் கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசப்படாத, வெளியில் தெரியாத ஒரு மோட் கம்பெனினே நான் அதை சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல லுக்ரேட்டிவ் ப்ரைஸில் கிடைக்குது. ஏன் மற்ற மோட் கம்பெனிகளை பற்றி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 60க்கும் மேற்பட்ட மோட் மற்றும் மோனோபோலி கம்பெனிகளில் இந்த 10 தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஹை பெக் ரேஷியோவில் தான் இருக்கு. இருந்தாலும் அதோட மார்க்கெட் ஷேர் அப்புறம் இப்போ உள்ள மார்க்கெட் மொமெண்டம் படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நன்றி.